பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் அது கரெக்டாக ஸ்கின் டோனுக்கு அது எப்படி நம்ம வரும்ன்றத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். அடுத்தது என்ன பேலன்ஸு இதெல்லாம் விட்டுட்டோமா? ஒன்று காட்டுறேன் பாருங்க. எல்லோரும் ஃபேன்ஸ் மினி ஃபேன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரிலாம் வாங்கணுமேனு ஆசையாக இருக்கும். பட் நான் தெரியுதா ஹேண்ட் ஃபேன் நல்லா ஒரு காற்று. இது நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன், ஷீமா மேம் கிளாஸ்க்கு போனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஷீமா மேம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். இவதான் என்னுடைய பொண்ணு, 2வது பொண்ணு. தூக்கத்திலே எழுந்துட்டாங்க, அதான் ஒரே அழுதுன்னு இருக்காங்க. ஓகே, இது வாங்கினதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ அதெல்லாம் சார்ஜ் போயிடலாம், இல்லை பேட்ரி போயிடலாம், அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியது. இது அப்படி இல்லைங்க, வேணுன்ற அளவுக்கு காற்று விசிறிக்கினே இருக்கல. காற்று வருதா நல்லாவே காற்று வரும். உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஃபேன் வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் லிப் லைனர்லாம் அந்த ப்ரௌன் ஷேடில் லிப் லைனரு. இது பார்த்தீங்கன்னா காஜல், தெரியும்ல, இதெல்லாம் ஏன் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க தெரியும். நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுருப்பீங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க இதையும் வச்சுருப்பீங்க, இல்லை இதை தாண்டி பிராண்டடாக கூட நீங்கள்லாம் வச்சுருக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் அப்கமிங்கில் நமக்கு பிரைட்ஸ் வராங்க, புக்கிங் நடக்குது, நம்மளோட இம்ப்ரூவ் இருக்குன்னும் போது ப்ராடக்ட்ஸ்லேயுமே நான் இம்ப்ரூவ் கண்டிப்பாக கொண்டு வருவேன். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் தான். பட் ப்ரஷ்ஷும் வாங்கணும், பட் அதிகமாகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நைக்காவில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இது இருக்குன்றது தெரியும். இந்த மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வரும், இது கரெக்டாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு என் பொண்ணு வச்சு எனக்கு ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ரெஷ்ஷு நான் உங்களுக்கு தனியாக கூட காட்டுறேன். பட் இது நைக்காவில் வாங்கினது. இதில் வரும் ஒரு 7 பீசஸ்லேருந்து 8 பீசஸ் கிட்டே வரும். எனக்கு கரெக்டாக தெரியல இத்தனை பீஸ் இது வரும்ன்ட்டு. இது முக்கியம் இல்லைங்க, எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்த ப்ரெஷ் கொடுத்தாலும் நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட டேலண்ட்டே. எனக்கு இதிலலாம் கூச்சலாம் இல்லை, நான் இந்த ப்ரெஷ் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன், இதில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு கூச்சலாம் இல்லை. பட் இருந்துச்சு, ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம். இந்த ப்ராடக்ட்லாம் காட்டக்கூடாதுப்பா, இதெல்லாம் காமிச்சா என்ன நினைப்பாங்க, நம்மள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. பட் போக போக என்னென்னா இதெல்லாம் ஒர்க் வருது. நான் என்ன நினச்சிட்டு அந்த ப்ரெஷ்லலாம் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒர்க் இருக்கும் போல் அப்படின்ட்டு. பட் நம்ம ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதுலேயும் வரும், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது விஷயமே. ஸோ ரேஞ்சு அமௌண்ட்டு அவங்கவுங்க பட்ஜெட்க்கு என்னென்ன உங்களுக்கு பட்ஜெட்க்கு நீங்கள் என்ன வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஒர்க் எப்படி பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. தவிர்த்து இந்த ப்ரஷ்ஷில் இல்லைங்க உங்கள் ஒர்க்கு, நீங்கள் போடுற எஃபெக்டில் தாங்க இருக்குது உங்கள் ஒர்க்கு. தத்துவம் கேட்டால் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ இந்த பேக்கு தான். இந்த பேக் மீஷோவில் ஆர்டர் போட்டது, அது பர்சனல் யூஸ்க்காக ஆர்டர் போட்டிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு இருந்து காட்டுறேன். இதில் ஏர் கோம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இது நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. இது ஒரு எவ்வளோ எப்போ வாங்கினதே கரெக்டாக தெரியல. இது மேக்கப் ரெவல்யூஷனோட செட்டிங் ஸ்ப்ரே ஆஃபரில் வரும்போது வாங்கியிருந்தேன். ஒரு 550-600 கிட்டே என்னவோ வாங்கியிருந்தேன் ஆஃபரில். பட் இப்போது என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியல. இதோட லிங்க் வேணா சொல்லுங்கள். செட்டிங் இது பயங்கரமாக ஒர்க் ஆகும். இதோட ஒர்க்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு லிங்க் வேணா சொல்லுங்கள். அப்புறம் இது இதுவுமே ஒரு ஃபவுண்டேஷன் தான். இது என்னோடய தங்கச்சிக்காக அவங்க ஸ்கின் டோனுக்காக நான் வாங்கின ஃபவுண்டேஷன். இது நைக்கா சூப்பர் லைட் சீரம் இன்ஃப்யூஸ்டு ஸ்கின் டிண்ட் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன். இதுவுமே நல்லாயிருக்கும். இது எனக்காக வாங்கிக்கல, இது என் தங்கச்சிக்காக அவங்களோட மேரேஜ் அப்போது ஒரு மேக்கப் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தது. இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வேறு ஒரு யூஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது என்ன, என்கிட்ட பாக்ஸ் இல்லைங்க, நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னா
இதில் ஹேர் பின்ஸ் தான் வச்சுருக்கேன். ஹேர் பின்ஸு, ரப்பர் பேண்டு இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு வாங்க போனேன் என் வீட்டுக்கார் திட்டுவார், எவ்வளோதான் நீ வாங்குவா, வாங்கிக்கிட்டே இருக்கிற, நீ புக்கிங் எடுக்கிற மாதிரி தெரியல, ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வைக்கிறிய அப்படின்றாரு. ஸோ அதனால் ஏன் எனக்கு அந்த பிளண்டிங் வந்து அந்த பிளண்டிங்க்கு வந்த பாக்ஸ் நான் இதை தூக்கி போடாமல் இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் இதை வச்சுருக்கேன். இதுவும் ஒரு ஹேர் பின் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி இது வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. உங்களுக்கு தெரியல, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதில் ரேட்லாமே மறந்துட்டேன், என்ன ரேட்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கப் ஃபிக்சர். ஏன் இவ்வளோ டவுட் ஆகிட்டேன்னா, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இது சொன்னேன் பார்த்தீங்களா, செட்டிங் ஸ்ப்ரே, இதுவே நல்லா ஒர்க் ஆகும். பட் என்ன தான் இருந்தாலும் இதையும் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுவோமேன்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டேன். நான் யோசிக்கிறேன், இது என்னது, இது நம்மளும் ஆர்டர் போட்டோமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் தான் ஆர்டர் போட்டேன், மார்ஸில் ஆர்டர் போட்டேன். இதுவுமே ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்து இப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் யூ பின்ஸு. இது வந்து செக்ஷன் கிளிப்ஸ் இருக்குது. இது வந்து நான் கிளாஸ்லேயே தேவைப்பட்டுச்சுன்னு வாங்கினது. இது வந்து ஒரு 6 பீஸ் கிட்ட ஒரு ஹேர் செக்ஷன் கிளிப்ஸு. இதில் அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஹேர் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு இது ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது வந்து ஹேர் கோம் தெரியும்ல, இது பண்ணுறதுக்காக. இது என் பேபி எப்போவுமே இவங்க பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் தூங்குவாங்க. நான் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கலாம், சரி நமக்கு வியூஸ் போகல 2வது பட்சம் இதை பார்த்து 1-2 கிளைண்ட்ஸாவது வந்துட மாட்டாங்களான்ற ஒரு நற்பாசை தான். நான் என்னோடய ஒர்க்கை நான் காட்ட மாட்டேனான்ற ஒரு நற்பாசை தான். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணதானே நம்மளோட நமக்கு என்ன இருக்குன்றது ஒரு 4 பேருக்கு தெரியும் இல்லையா. இது நமக்கு வியூஸ் வரணும், இல்லை ஓன்னு ஓடணும், அந்த மாதிரிலாம் இல்லை. 1-2 ஒரு நற்பாசை. இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ப்ரைடாக இருக்கீங்க, இல்லை ப்ரைட் டூபியாக இருக்கீங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது, நான் சின்னதாக மேக்கப் பண்ணணும், ஏன்னா பட்ஜெட்குள்ளே மேக்கப் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்குள்ளே என்னென்னலாம் நம்ம பண்ணலாமோ உங்களுக்கு நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். இப்போ இருங்க, நான் என்னோடய ஹேர் டூல்ஸ் யூஸ் காட்டுறேன். நான் அந்த பாக்ஸ் கூட தூக்கி போட மாட்டேன், அந்த பாக்ஸ்லேயே தான் வச்சு வைப்பேன். அதனால தான் எடுக்கிறதுக்கே லேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர் கூட பார்த்தீங்களா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்கு திட்டுவார், ஏன்னா உடஞ்சிரும், தனி கீழே அப்படியே வச்சா உடஞ்சிரும் திட்டுவார். இது பார்த்திங்கன்னா அகாரோடைய இது. இதுவுமே நல்லா ஒர்க் ஆகும். டக்குன்னு ஹீட் ஆகிடுது, முடியெல்லாம் நல்லா காஞ்சிடுது, நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகா தான், எல்லாம் தெரியும்ல. இதுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டவான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து மேலெலாம் முடி ஒட்டுது போல், அது வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடி அவங்க தலையில் இருக்கலாம், என் முடியெலாம் அவங்க மேலெல்லாம் டச் ஆகக்கூடாது. எப்போவுமே கொண்டையோட தாங்க இருப்பேன். இப்போ என்னன்னு தெரியல, வீடியோக்காக இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரீ ஹேர் விடும்போது கொஞ்சம் ஃபேஸ் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஃபேஸு. ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கிறது. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இறங்குறதுக்கு பார்க்குறாங்க. இது பாருங்க, பேப்பர் கூட அப்படியே தாங்க இருக்கும். என் வீட்டுக்கார் பண்ண வேலை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு வச்சுருவார், ஏன்னா நாளைக்கு எதனா. இது வந்து வேகா பிராண்டு. இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க, இதோட ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றாங்க. என் கூட கிளாஸில் இருந்த பக்கத்தில் இருந்தவங்களாம் இது நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குன்றாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 3-in-1 தான் யூஸ் பண்ணேன், இது நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நான் மோஸ்ட்லி கொலாப்க்கு போகிறேன் பார்த்தீங்களா, அங்கேயே ஆகட்டும், இல்லை மாடல்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. மாடலிங்கு அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. மோஸ்ட்லி அவங்களுக்கு சூட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் அவங்களே பண்ணிக்கோங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு மேக்கப் மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு மேக்கப் மட்டும் போட்டுட்டு வரதுனால நான் இன்னும் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு தெரியல. அது எப்போ நான் செக் பண்ணுறனோ அதுக்கு உங்களுக்கு ரிவ்யூவாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது என்னோடய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தாச்சு. முக்கியமானது ஹேர் ஸ்ப்ரே பார்க்கலாம். இது வந்து என்சோவோட இது பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்ட்ராங் ஹோல்டா. இப்போ நமக்கு அந்த பேக் ஹோம் பண்ணுவோம்ல,
பேக்கம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஹேர்லாம் டேமேஜ் ஆகிடும். இன்னுமே நம்ம அதில் கோல்டு ஸ்ப்ரே அடிக்கும்போது இருங்க அதை பார்த்தேன் எங்கே போச்சு, எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். கோல்டு ஸ்ப்ரே அடிக்கும்போது என்ன ஆகிடும்னா நமக்கு ரிமூவ் பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம அங்கே அந்த டஸ்டிங் பவுடர் பண்ணிவிட்டு ஹேர் கம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த பஃப் செக்ஷன் வந்து பக்காவாக ஹோல்ட் ஆகி நிற்கும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்ட்ராங் ஹோல் ஸ்ப்ரே அடித்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு என்கிட்ட இந்த 2 ஸ்ப்ரே தான் இருக்குது. இது ஓகேவா, இப்போதைக்கு இது போதுமான்றதை நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், இல்லை இதுலேருந்து உங்களுக்கு டெமோ மாதிரி எதனா பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை தாங்க பண்ண முடியும், ஏன்னா என்கிட்ட 2 கிட்ஸ் இருக்காங்க. இன்னொருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறான். இந்த அம்மா அரை தூக்கத்துலேயே எழுந்துக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் மாதிரி இதுங்க தூங்குன்னு பார்த்தா இவங்க தூங்கலை. சரி ஓகேங்க, பாய் பாய். ஸ்மைல் பண்ணுமா, ஸ்மைல். ஓகே பாய். ஓகேங்க, இது வரைக்கும் ஃபுல்லாக என் வீடியோ பார்த்துட்டீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்கல, ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இதில் எதனா நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன்.